என்ன தேவப்படிகளே, இன்றைக்கும் இயேசு வாழ்ந்தார் ஜெபவில் வருகிற தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக அம்மேன் இந்த நிகழ்ச்சியை காண்பதற்காக நீ காத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காத்திருக்கிறீங்களா? கண்டிப்பா புது பலன் அடைய போறீங்க. நீ காத்திருப்பது வசனத்தை கேட்பதற்காக அல்ல, தீர்க்கதரிசன சத்தத்தை கேட்பதற்காக. முற்றிலும் ஒரு தீர்க்கதரிசன ஊழியம். ஆமேன். நான் அந்த தீர்க்கதரிசன கிருபை பெற்றவன் என்று என்னை குறித்து நான் சொல்லிக்கொள்ள விரும்பாவிட்டாலும் அந்த கிருபை கொஞ்சம் இருக்கிறதை நான் உணர்ந்து கொள்கிறேன். ஏன்னா ஜனங்களை மத்திய என்னை குறித்து மேன்மை பார்த்து எனக்கு ஒன்றுமே இல்லை. சில தங்களை குறித்து தங்களுடைய சொத்துக்களை குறித்தும் மேன்மை பாராட்டுவார்கள். அவர்களோ இடறி விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். ஆகவே எனக்கு குறித்த வரத்தை குறித்து சொல்லி நான் மேன்மை பாராட்டு ஒன்றுமில்லை. நானோ உங்களைப் போல பாடுள்ள திக்கற்ற பிள்ளையாயிருக்கிறேன். ஆமேன், ஆமேன். எனக்கு சகாயன் என் இயேசு. அதே போல் நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சகாயன் இயேசு என்றுதான் வேதம் சொல்லி. நீங்கள் எல்லாம் புஷ்டியாக எல்லா வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க, தப்பே கிடையாது. எல்லா நன்மையும் பிள்ளைகளும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. மக்களே, நீ கோடிக்கணக்கில் கடப்பட்டிருக்கலாம், நீ லட்சக்கணக்கில் கடப்பட்டிருக்கலாம், இல்லை கடனே இல்லாமல் இருக்கலாம், லட்சங்களும் பேங்க் பேலன்ஸ் இருக்கலாம். நீ கவலைப்படாது. நான் வரும்போது ஆவியனோட ஒரு வார்த்தை பேசிக்கிட்டே இருந்தாரு. என்ன, நீ பாருங்க, ஒரு வீடு இருக்கு, வீட்டில் நிறைய அறை இருக்கு, எல்லாமே இருக்காங்க. என்ன இல்லை, டோரு கிடையாது. இவங்க அதெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க பயமே கிடையாது. ஆமீன். ஆனால் இவங்க கையில் ஒன்றுமே இல்லை, பயம் இல்லை. திடீர்னு பாருங்க, இவங்க கையில் ₹1 கோடி வந்துருச்சு. இவங்க பயப்படுறாங்க. இப்போ இதுக்கு முன்னெல்லாம் ஆண்டோட ஆராதிக்கும் போது பயம் இல்லாமல் ஆராதிப்பாங்க. ஏன்னா ஒன்றும் இல்லை, பயம் இல்லாமல் ஆராதிக்கிறாங்க. ஆமீன். தீர்க்கதரிசன சத்தம் எச்சரிக்கையாக கேளுங்க. ஒன்றும் இல்லை, அவங்க பயம் இல்லாமல் ஆராதிக்கிறாங்க. இப்போ அவங்க சூட்கேஸில் அந்த ₹1 கோடி வச்சுக்கிட்டு சமைக்க போகிறாங்க ஆராதிக்கிறது. அவங்க அங்கே முழு இதயத்தோடு முழு மனத்தோட ஆண்டவரை ஆராதிக்க முடியுமா? ஆமீன். நான் உங்கள்கிட்ட கேள்வியோட நான் அந்த வசனத்தோட சத்தியத்தை வெளிப்படுத்த போகிறேன். முடியுமா உங்களுக்கு? முடியாது. ஏன்? ஐயோ, நம்ம பெட்டிக்குள்ள ₹1 கோடி இருக்கு, இதை யாராவது தூக்கிட்டு போனால் என்ன செய்ய முடியும்? அப்போ நீங்கள் உடனே உங்கள் மனசில் எங்கே இருக்கும்? உங்கள் வீட்டுக்குள்ள இருக்க பெட்டி மேலே தான் இருக்கும். அப்போ ஆமீன், முழு பேரத்தோடு ஆராதிக்க முடியுமா? பரலோகராஜ்யத்துக்குள்ளே இருக்க முடியுமா? தேவ சபைக்குள்ளே இருக்க முடியுமா? முடியாது. அப்போ நீங்கள் உடனே என்ன பண்ணுவீங்க? டைம் வச்சு நான் போயிட்டேன்னு ஓடி போயிடுவீங்க வீட்டுக்கு. எதுக்கு? இந்த பணத்தை காத்து கொள்வது, அந்த கேட்டு பெற்றுக்கொண்டு அந்த ₹1 கோடி காத்து ஆமீன், ஆமீன், அதை தனதாக்கி அதை பிரயோஜனப்படுத்துவதற்காக நீங்கள் அதை சுற்றிலும் நீங்கள் காத்திருக்கணும். காத்திருப்புக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஆலோசனை. காத்திருந்தால் தான் அது என்ன பண்ண முடியும்? நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். இல்லை பெற்றுக்கொண்ட நன்மையை, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை
நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். காத்திருந்தால் தான் அதை அனுபவிக்க முடியும். அப்போ கர்த்தருக்குள்ள காத்திருக்க பலன் என்ன? அதையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பீங்க. அதனால ஆண்டவர் சொன்னார், உலக சிறைக்கு கர்த்தருக்கு பகை. அங்கே அப்போ ஆண்டவரை பகைக்கிறோம், ஆராதிக்கு போக மாட்டோம். உலக ஆசீர்வாதம் கூடிச்சுன்னா அதான் ஆண்டவர் சொன்னார், முதல்ல நீ ஆண்டவருக்கு பிரியமாக பரவராட்சியது போடணும்னா உரைக்கூடியதை விட்டு தரித்தருக்கு. என்ன பார்க்குறீங்க? நான் வசத்தை தான் மக்களுக்கு. ஆனால் இவன் எவ்வளோ அந்த பார்த்துது. அப்போ பணக்காரனா வாழ முடியாதா? ஆண்டவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா நீ கோடீஸ்வரன். உனக்கு எத்தனை கோடி இருந்தாலும் உன் கோடியை பாதுகாக்க கட்டக்கூடிய தூதன் உண்டு, நீ பாதுகாக்க வேணாம். ஆமீன். கர்த்தர் வீடை கட்டி கொடுத்தா வீட்டுக்கு கதவு ஜன்னல் இல்லாமல் கட்டி கொடுப்பாரா? பாதுகாப்பு இல்லாத வீட்டை கட்டி கொடுப்பாரா? இதுக்குதான் நான் வாரேன். அப்படிங்களே, அப்போ ஆண்டவர் சொன்ன வசனத்தை அவங்க நிரூபிச்சு காட்டுறேன். அப்போ எதையுமே நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தரில் காத்திருக்காம நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படியே நம்ம காத்திருக்காம நம்ம குறுக்கில் போய் பெற்றுக்கொண்டாலும் அதை இழக்காம இருக்காலும் நீ காத்துக்கொள்ளணும். நீயா கேட்டு பெற்றுக்கொண்டாலும் நீயாக காத்திருக்கணும். எங்கே காத்திருக்கணும்? நாங்கள் சபையில் காத்திருந்தா நீ வீட்டில் காத்திருப்பா, காத்தே இருப்பா, அதோட மடிஞ்சும் போவா. கடைசியில் பரலோகமே உன் சொந்தாமே என்று காண்பீரோ. துதித்து பாடின சபையில பாட முடியாது, வீட்டுக்குள்ளே பாடி அப்படி நிறைய ஆண்டவரை காத்திருப்போம். சபையில் காத்திருக்கோம், ஆலயத்தில் காத்திருக்கோம். சங்கீதக்காரர் இதை பற்றியெல்லாம் நல்லா சொல்லுவார். வாசிப்போமே. சங்கீதம் 40:1-2-3 வாசித்து பார்க்கும்போது தெரியும். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்த்து என் கூப்பிடுதலை கேட்டான். பார்த்தீங்களா? கர்த்தருக்காக பொறுமையோடு சபையில காத்திருந்தேன், என் கூப்பிடுதலை கேட்டான். அப்போ நீதிமானாக இருக்கிறதுனால கர்த்தரை நீ பொறுமையோடு காத்து கூப்பிடுதலை கேட்டான். சங்கீதக்காரர் தாவீது சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம காத்திருந்து தான் ஆண்டவரை கூப்பிடணும். இப்போ ஆண்டு இயேசு அதான் சொன்னார், முதல்ல இதை பரவராஜ்யத்துக்கு போகணுன்னா, தேவனுடைய ஆண்டவர் தேடணுன்னா பொண்ணு பொருள் எல்லாவற்றையும் முதல் நீ இழந்தது. உனக்கு ஒன்றும் இல்லைன்னா நீ ஆண்டவருக்கு கிறிஸ்துக்குள் பணக்காரன். நீ தான் யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. எத்தனை கோடி ஒரு வீட்டில் காரன் கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. பிள்ளைக்கு கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. நாளைக்கு என்னத்தை கர்த்தர் பார்த்து கொள்வா. நாளான்னைக்கு என்னத்தை கர்த்தர் பார்த்து கொள்வா. இதுக்கு என்னத்தை கர்த்தர் பார்த்து கொள்வா. அது எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வா. உன் தேவைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்வா. யாராருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கிற ஒரு கர்த்தர். நீ கொடுத்ததை கர்த்தருக்கு உண்மையா இருந்தா போதும். இருக்கிறத எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துரு. கொஞ்சத்துல உண்மை அதுதான் அநேகத்தின் மேல அதிபதி ஆக்குவார். இருக்கு வச்சுக்கிட்டு நீ கொடுக்காம இருந்தேன்னா உண்மை இல்லை. இருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துக்கிட்டே. ஆமேன். அதான் பூரணம் இருக்கு. இல்லாதப்பட இருந்து கொடுக்கிறாடே, அவர்கிட்ட இருந்துச்சு எல்லாமே கொடுத்தா பூரணம். விதவ 50 காசு இருந்துச்சு கொடுத்தா, கோடி இருந்தவன் லட்சம் கொடுத்தான். ஆண்டவர் பார்த்தாரு, சொன்னாரு இவதான் நிறைய கொடுத்தா. உலகத்தை மனுஷன் கேட்கலாம்,
எவ்வாறு கட்டுக்கிட்டா போடுறான், அவன் தான் பெரியவன், அவன் தான் தரித்திரன், அவன் கொடுக்கிறவன் இல்லை, இவன் தான் கொடுக்கிறவன். அவன் இருந்ததுல கொஞ்சம் தான் கொடுத்தான், நிறைய கொடுத்தவன் அவன் தான் ஐஸ்வர்யவான். யார் ஐஸ்வர்யவான்? எல்லாத்தையும் கொடுக்கிறவன் ஐஸ்வர்யவான், கொஞ்சம் கொடுக்கிறவன் ஐஸ்வர்யவானா, நிறைய கொடுக்கிறவன் ஐஸ்வர்யவானா? எப்ப நான் சொல்ற புரிய மாட்டேங்குது, அதான் சத்தியத்தை அறிந்து கொள்ளுன்னு சொல்றேன். எல்லாரும் பார்க்குறாக்க 50 ரூபா கொடு, 50 காசு போட்டவளை பார்த்து இவ தரித்திரின்னு இல்லை, இவதான் ஐஸ்வர்யவான். இவன் கொடுக்காதவன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவன் இது எல்லாம் கொடுத்துட்டா, ஆனா அவன் கொடுத்தா கோடி. இவன் தான் ஐஸ்வர்யவான். ஐஸ்வர்யம் அவன் தரித்திரன், அவன் கொஞ்சத்தான் கொடுத்தான். ஆமீன். கோடி 1,00,000 போட்டு ஐஸ்வர்யவானா. இவன் 4 ஜீவனத்துக்கு இருந்தா 50 ரூபாய 50 காசை போட்டா பார்த்தீங்களா, அவள் தான் ஐஸ்வர்யவான். நாளை நிமிஷம் கவலைப்படல, நாளைய தினம் இப்போ அவளுக்கு காத்திருக்கிறது. கை நீ சத்தியம் காத்திருக்காய் காத்து, அதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நீதிமான் பண்ணுகிற ஊக்கமான ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஜெபத்துக்கு பேர் கிடைக்கல, எல்லாம் ஜெபி 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 ஜெபிச்சு ஜெபிச்சு கேட்டு வாங்கி வச்சுட்டு என்ன பண்ண போற? ஆண்டவர் கொடுப்பேங்கிறாரு, நம்ம ஜெபிங்கிறோம். நீ கர்த்தரை துதின்னு சொல்லு, கர்த்தரை மகிமைப்படுத்துன்னு சொல்லு. கொடுக்கப்பட்ட நன்மை கொண்டு கர்த்தருக்கு செய்து கர்த்தநாமத்தை மகிமைப்படுத்து, ஐஸ்வர்யத்தை கொண்டு மகிமைப்படுத்து. வேலைக்கு போன்னு சொல்கிறோம், ஜெபின்னு சொல்லுறோம், ஜெபின்னு சொல்கிறோம். வேலைக்கு போன்னு சொல்கிறோம். எல்லாம் ஒன்றுதான், துதின்னு சொல்லு. ஆமீன். தந்தாச்சு, சொத்துவம் பண்ணு, விண்ணப்பம் பண்ணியாச்சு. ஒரு நாள் விண்ணப்பம் பண்ணியாச்சு. ஆண்டவரே கடற்கரைத்தலான மண்ணை தார், நான் முடிச்சு என்னுடைய சுவிசேஷ வேத வார்த்தை வசனத்தை கேட்க உலகத்தை ஒரு கூட்டம் ஜனங்களை எழுப்பி தாரும். கேட்டாச்சு. ஆண்டவர் சொல்லி மகிமைப்படுத்தி இருந்து உனக்கு கொடுத்த கிருபை கொண்டு புரோஜனப்படுறது. கத்த கிரியை செய்வது, கிரியை கொஞ்சம் பேரை கொண்டாயினும் அதே பேரை கொண்டாயினும் கிரியை செய்வதற்கு லேசான காரியம். மேம்பான தேசத்தில் எனக்கு அவசரத்தை வார்த்தை கேட்க அல்ல, ஆனால் உலகத்தில் ஒரு கூட்டம் ஜனத்தை கற்று எனக்கென்று எழுப்பாக்குற விஷயத்தில் தான் இந்த ஊழியத்தை சேனல் மூலமாக கற்று கொடுத்த ஜாய் குட்டிஷன் சேனல் மூலமாக கற்றனை பேசும்படி கிருபை கொடுத்தார். பிசாசு சொல்றான், நீ இந்த தேசத்தை யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தை கேட்காம இவரை கேட்கிற தேசம் ஒண்ணு நான் வச்சிருக்கிறேன், கேட்கும். எழுப்புதலை காணும், சத்தியத்தை அறியும், சத்தியம் விடுதலை கொடுக்கும். இயேசு வாழ்கிறார் என்பதை ஜனங்கள் காணும், ஜாதிகள் காணும். இயேசு வாழ்கிற இயேசு, வருகிற இயேசு அல்ல, வந்து இருக்கிற இயேசு, வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு, என்னோடு இருக்கிற இயேசு. இயேசுதான் தெய்வம், இயேசுதான் நம்மோடு இருக்கிறார். இயேசு நம்மோடு இருந்தால் நம்ம தான் தெய்வம், நீங்க தான் தெய்வம். யாருக்கு? இந்த உலகத்திற்கு எல்லாம் ஜீவிக்கும் தெய்வம் நீங்க தான். கைகளை தட்ட மாட்டேங்கிறீங்கள? நான் சொன்னதனுடைய அர்த்தத்தை நாம் புரியாது இருக்கிறோம். நீங்க பிரயோஜனம் உள்ள ஒரு கனி கொடுக்கிற வரமாட்டா நீங்க தான் தெய்வம். இந்த வார்த்தையோட சத்தியம் எல்லாம் இன்னும் என்று நீங்கள் அறியாது இருக்கிறீங்க. இயேசு நம்மோடு இருந்தா இந்த உலகத்தில் இயேசு உடைய ஆவி, இயேசுடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிறதோ அவன் கிறிஸ்துடைய சாயலை பெற்றவன். கிறிஸ்துடைய சாயலை பெற்றவன் அவருடைய அதிகாரத்தை பெற்றவன். அவருடைய அதிகாரத்தை பெற்றவன் கர்த்தருடைய மகிமை நிலைநிற்கிற மனுஷன்.
அவன் பக்குவான், அவன் கை காத்திருக்கிறவன். கழுகுகளை போல வளர்ந்து சேற்றையில் அடித்து பரப்பான். முதல் வயதானாலும் அவன் சிறு பிள்ளை போல் தோன்றிக் கொண்டிருப்பான். கைகளை தட்டுதவன். நான் இப்ப சொன்னது ஒன்றும் உலகத்தின் ஞானத்தில் உள்ள வார்த்தை அல்ல, வேத வசனத்தின் வெளிச்சத்தில் உள்ள வார்த்தைகள். ஆமேன். அப்ப சங்கீதக்காரருக்கு கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருக்கணும். பொறுமையோடு. நேற்றுக்கு எங்க சககாலத்தில் ஒரு ஊழியக்காரர் மனைவி சொல்லுவாங்க, எனக்கு புருஷன குடும்பத்துக்கும் ஊழியம் செய்யணும்னு ஆசை. அவர் என்ன சொன்னார், நான் ஊழியம் செய்ய இருக்கிற தொடங்கியிருந்த இவ ஊழியச்சி மனைவி பார்த்து சொல்றாரு, இவன் ஊழியம் செய்த காலகட்டத்தில் நான் ஊழியத்து இருக்கின்றா இதுக்கு முன்ன 5 பட்டம் ஓலை கட்டி எங்கேயாவது ஊழியம் செய்திருப்பேன், கட்டி ஊழியத்தை வளர்த்தி மேன்மையாக இருந்திருப்பேன். நீ அவர் வந்த 3ஆம் மாதத்துக்கு முன்னேற கொடுத்துட்டு வந்தார். ஊழியத்தை நான் இறக்கி விட்டாச்சு, அவ்வளோ பாஸ்டாக இருக்குது, இவன் எங்கே சபையை கட்டுறான்னு. காலத்தில் அவர்கிட்ட ஒரு சில வார்த்தையை சொல்லி நான் நிரூபித்த ஆரம்பித்தோடனே அவர் ஊழிய விட்டு வெளியே போகிறாரு. வெளியே போகிறதுக்கு போகும்போது என்ன சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, ஒரு பாஸ்டாக இருக்கிற நான் பாஸ்டாக விட்டுருவேன், ரொம்ப வேகமாக போகிறத கூட வேகமாக விட்டுருவேன், ஏன்னா பிடிச்சி நடத்தினால் எனக்கு அடி கிடைக்கும். அப்படி பைபிளில் சொல்லி இருக்கு. நான் விட்டுருவோம். அவர்கிட்ட சில விஷயத்த இவ்வளோ பாஸ்டாக போகிறாரு அப்படின்னா சபை ஜபையில் கூட்டம் இருக்கு. அவருக்கு ஒரு ரூமு நான் ஒரு வீட்டை கொடுத்துருக்குறேன், அதில் அவ்வளோ குடும்பமாக அவரை இருத்தி இருக்கிறேன். அவர் வந்து என்ன இப்படி சொல்லிக்கிட்டு அவர் படுத்து கிடக்கிறாரு. நான் ஏப்பா நீங்கள் படுத்து கிடக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கிட்ட, ஏன் எனக்கு உடம்பு முடியலையா அப்படின்னு. உடம்பு முடியாதவங்க என்ன செய்ய, நீங்கள் ஒரு ஊழியக்காரன் ஜபையில் போயிருங்க, பாடுகிறோம், கை தட்டி துடிக்க முடியலன்னா படுத்துருங்க, அங்கே கற்று கிழிச்சுவார். ஆமீன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு உடனே அப்படி அவர் அந்த வார்த்தை கீழ்ப்படியவே இல்லை. நான் கோபத்தில் சொல்லிட்டேன். அப்போ நான் ஒரு காரியத்தை சொன்னேன்னு அவரை உடனே தவறாக புரிந்து கொண்டு மறுநாள் காலையில் கணவன் மனைவியுமா வந்து சொல்கிறாங்க, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு. ஏம்மா வெளியே திடீர்னு வெளியே போகிறீங்க? கொஞ்ச நாள் 5-6 நாள் ஒரு வீடுடா போய் விளைய போட்டுக்கிட்டு ஊழியத்தை செய்ய சுற்றி வந்தவங்க சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, எனக்கு பொறுமை பத்தாது. ஒரு மனுஷனுடைய நிலைமையை சொல்கிறேன், ஒரு ஆட்களுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில் விழுந்து போகிறது. வசனம் சொல்லுகிற வசனத்தை நான் ஊழியத்தை அனுதினமும் பார்த்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுடைய வீழ்ச்சியும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனுடைய காரியத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன். இதை சாட்சியாகு. எதற்காக இது சொல்லுகிறேன் என்றால் யாரையும் குற்றப்படுத்துவதற்காக அல்ல. நாம் சொல்லுகிறதையே நாம் செய்கிறோம், நாம் செய்கிறதையே நாம் சொல்லுகிறோம். உன்னுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொன்ன வேத வசனத்தையும் வார்த்தையும் உங்கள் நினைவு கொண்ட நான் உங்களுக்கு விரும்புகிறேன். அது அவரை ஒன்றா அப்படி சொல்லிட்டு, யா மக்களை இதுக்கு போறீங்க, யாமா அது நீங்கள் நேற்று அப்படி பேசுனீங்களா? எனக்கெல்லாம் பொறுமை பத்தாது பாஸ்டர், உங்களுக்கு கூட எல்லாம் இருந்துக்கிட முடியாது, நீங்கள் அடிமையாக நடத்துறீங்க. என்ன மக்களை உங்களை நான் அடிமையாக நடத்தினேன், நமக்கு உடம்பு சரியில்லாமன்ற இயேசுப்போ தான் நான் சொல்லணும். நமக்கு நம்ம விசுவாச வாழ்க்கை வாழ்றதில்ல மக்களே. நமக்கு இப்படி சுழலுக்கு கிடைக்கல. பலவீனப்பட்டால் நம்ம ஜெபத்தில் தான் நமக்குள்ளே உட்காரணும். நம்ம பக்கத்தில் இந்த அறையில் இருக்கிறதுக்கு உனக்கும் இதில் படுத்துறதுக்கு உனக்கும் வீட்டுக்குள்ள வெட்டுகளுக்கு அதில் கூட போய் படுத்துக்கலாமா மக்களே அப்படி ஆலோசனை சொன்ன உடனே அவர் அதுக்கு செவி சாய்க்கவே கிடையாது. பாருங்க, உடனே வாடிக்கிட்டு எல்லாம் அப்படியே போயிட்டாங்க. மனைவிட்டு கேட்ட சொல்லுவாங்க, எனக்கு கூலி செய்கிற ஆசை தான், ஆனால் எனக்கு என்ன இல்லை, செட் ஆகாது. மனைவி அதே மாதிரி சொல்கிறாங்க, இந்த வேலையெல்லாம் அவங்க செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அது இன்னைக்கான ரொம்ப சித்த பிள்ளை, குறைந்தபட்சம் ஒரு 7-8 வருஷம்
என்னோட ஊழியத்தை ரொம்ப உடைச்ச ஒரு சகோதரி. ஆனால் ஊழியம் என்பது தேவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர்ந்திருப்பது அது லகுவான காரியம் கிடையாது. நெருக்கமான காரியம். பேசுவது, கொடுப்பது, வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்றால் பெரிய வேதனை உண்டு. எல்லாருக்கும் உண்டு, எல்லாருக்கும் ஒருத்தரும் உண்டு, எல்லாருக்கும் பாடு உண்டு. நான் ரொம்ப துக்கப்பட்டேன். கடைசி நாள் அந்த பிள்ளை நான் ஜெபித்து கொண்டு இன்னும் கொண்டு வருவேன், ஊழியத்தை நிறுத்துவேன். ஏன்? நான் கண்டிப்பாக ஒரு நாளாவது டிவியில் அவங்கள பேச வச்சு கேட்கணும்னு நான் விரும்புகிறேன். வருவாங்க, கர்த்தருக்கு செய்வார். என்னை கேட்க தெய்வ பிள்ளையும் எதற்காக இந்த சாட்சியம் சொன்னேன்னா, அதுக்கப்புறம் இங்கே வந்தாங்க. நான் நல்லா போய் கூப்பிட்டு பார்த்தேன். மக்களை நீங்கள் போகாதீங்க, நீங்கள் விழுந்து போவீங்க. இல்லை, என் புருஷன் வேலைக்கு போகிறேங்கிறாரு, வேலைக்கு போகிறாராம் அப்படின்னு. தேவைக்கு காத்திருக்க வேண்டியது இருக்குது. தேவைக்கு எங்கள் பிள்ளை கையில் செலவுக்கு தேவை இருக்குது. நான் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்கிற எல்லா வசதியும் செய்து கொடுத்துட்டேன். ஆனால் பொறுமை பெற்றார். அவர் சொன்ன வார்த்தை அவருடைய நியந்திக்க ஆரம்பிச்சார். இப்போ என்ன செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த செட் ஆகான்னு சொல்லுவாங்க, வேறு செட்டான சபைக்கு போனாங்க, வேலை செஞ்சாங்க. அந்த சகோதரி ஒரு வாகனத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேலைக்கு போய் சேர்ந்துருக்கிறாங்களாம். அவர் குடிச்சிட்டு வீழ உட்கார்ந்துருக்கிறாராம். இந்த சகோதரி பாருங்க, கிரையை கொடுக்காம, கர்த்தருக்கு முன்பு காத்திருக்காம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. எதையும் பெற்றுக்கொள்ளாமல் நிற்கவும் முடியாது. பெற்றுக்கொள்ளணும், காத்திருக்கணும். காத்திருக்க மனம் இல்லை. கடைசியில் நம் குறைப்பற்றவளாய் போய் நிற்கணும். என் தெய்வ இன்றைக்கு அநேக ஆசீர்வாதங்கள், நன்மைகள் தொழிற்சியில் ஒன்று ஆசீர்வாதங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். கிரையை கொடுக்கணும். அந்த கிரையை கொடுக்கிற பலத்தை கட்டளை காத்து பெற்றுக்கொள்ளணும். ஆமீன், ஆமீன், ஆமீன் சொல்லுங்க மக்களே, ஆமீன். நம்மளால முடியாது. கிரையை கொடுக்கல, கற்றுதான் பலன் தரணும். அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை கற்றுதான் தரணும். அதான் இந்த வாலி வயசுலாம் ஆமீன் கர்த்தரோடு பொறுமையோடு காத்தது. பொறுமை பத்தான்னு சொல்லிக்கிட்டு நான் உடனே சபை கட்டியிருப்பேன்னு சொல்லி அவன் எப்படி நீ சபையை கட்ட முடியும்? நம்முடைய ஆரத்துக்கு பொறுமை இல்லை. உடனே கட்ட முடியுமா? கட்டுறதை இடிக்க தான் முடியும். கட்டணை இடிக்கணும்னா பொறுமை இல்லை. பொறுமை இல்லாத ஒரு சகோதரி தன் கட்டுற வீட்டை இடிக்கிறாள், கைடால் இடிக்கிறாள். இடிக்கிற ஒரே செகண்டு அந்த சகோதரி செட்டாகனோடனே கிட்டி விழுந்தாச்சு. எங்க கர்த்தர் சமூகம் செட்டாகதான். இங்க வசதியோட கர்த்தருக்கு பொறுமையோடு காத்திருந்து வேணாமா சாந்தியன் கூப்பிட்டு கேட்டால் பயங்கரமான குடியில் உளையான சீற்று என்னை தூக்கி எடுத்த காவல் கண்மனை நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி வசனத்து மேல் நிலைநிறுத்தினா ஒன்று முதலாளி சேற்றில் கூட விழணும். யோசிப்பை போல குழிக்குள்ள விழணும். வேதத்தில் இருக்கிற தெய்வ மனுஷங்களை ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும். யாரையும் உத்தமன்ற நீதிமன் நியந்திக்காதபடிக்கு அது தேவன் கிறிஸ்துக்குள்ளே ஆண்டோட சேர்ந்த ஜனங்களுக்குள்ள அவங்க உத்தமாக்கப்படும். எவ்வளோ நன்மைகளை பெற்று எவ்வளோ காத்திருக்காங்க பார்க்கும்போது அன்னைக்கு இதுதான் நம்ம ஒவ்வொரு பிள்ளை ஒரு வேத மனுஷனுடைய சாட்சிகள் நம்ம கேட்க முடியும். நாம என்ன தேவ பிள்ளைகளே, இன்னும் ஒரு பக்கத்தான் வந்திருக்கோம், மறுபக்கம் இன்னும் வரப்போகுது. கர்த்தருக்காய் காத்திருங்க. இன்னும் நாளையத்துக்காக நீங்கள் காத்திருங்க. நாளைய தினத்தை கர்த்தர் ஏற்ற வேலையில கொண்டு சேர்ப்பார். ஜெபிப்போமா? என்ன பார்க்குறீங்க? நாங்கள் காத்திருக்கோம். சும்மா இருக்க பார்த்தோம். நாங்கள் ரேஷன் கடையில் போய் காத்திருப்போம். அங்கே கர்த்தர் இங்கே காத்திருக்கு. உங்கள் வேலை. நாங்கள் ஒரு நாள் ஜோம் பண்ணுவோம். குறுக்கொலை தீராமல் இருந்தால் எங்கள்கிட்ட இதுக்கு கிரேம் கொடுக்க நிறைய. என் புருஷன் ஒன்றாந்து அனுப்பி அந்த படையெல்லாம் கட்டுக்கட்டாக இருக்குது. அதனால் நாங்கள் வாடி கொண்டு கொடுத்தாவது எப்படியாவது என்ன செய்வோம், விடுதலையே பெற்றுக்கிடுவோம்.
அப்படி நினைக்காம உங்க வியாதிந்து விடுதலை கிடைக்க ஜெபிங்க, கர்த்தர் விடுதலை தருவார். அதுதான் இந்த வசனம் சொல்றது. கர்த்தருக்கு பொறுமையுடன் காத்திருந்து என்னிடமாய் சாய்ந்து கூப்பிடுதலை கேட்போம். காத்திருந்து பொறுமையோடு இருக்கும்போது ஒரு கூப்பிடுதலை கேட்டு ஒரு சரீரத்தில் வியாதி, இந்த பலவீனம், இந்த கேன்சர், இந்த சுகர், இந்த புற்றுநோய், இந்த கிட்னி ஃபெயிலியர், இல்லை உங்களுக்கு என்ன ஒன்று வயிற்றுக்குள்ள நெஞ்சில் அட்டைக்கு இட்டைக்கு, இந்த கட்டைக்கு சொட்டைக்கு இட்டைக்கெல்லாம் கட்டைக்கு கடக்கு எல்லாம் அவரு மட்டைக்கு டக்குன்னு போயிடும். நீ பயப்படாத, இயேசுவோட காத்துரு, இயேசுக்காய் காத்துரு. கழுகளை போல புதுபெயர் நடைந்து மகிமையாக்கார கட்டுக்கிறீர்கள். ஜெயிப்போமா? ஆமென். பரலோக தகப்பனே, உம்மை கோவில் நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை கிருபை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தருக்காய் காத்திருக்கிற ஜனங்கள் புதுபெயர் அடைவார்கள் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி ஆண்டவரே, வாலிபர் சோர்ந்து போகலாம். எல்லா நன்மை இருந்தும் நாங்கள் சோர்ந்து போயிருக்கிறோம். என் பிள்ளைகள் உண்டு, எல்லா நன்மையும் இருக்கிறது, எல்லா ஆசீர்வாதமும் இருக்கிறது. அது சாப்பிட முடியும், புசிக்க முடியும். எனக்கு நல்ல பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தார். பிள்ளைகள் நன்மைக்கு காரியம் நடக்கல. எல்லாம் நன்மையாக இருக்கிறது. ஒரு பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை. ஆண்டவரே, எனக்கு கண்ணீரோடு நிற்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடு. உம்முடைய நன்மை என் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தால் சத்திய ஜனங்களை நிறுத்துவீராக. இயேசுவே, எல்லா நன்மையும் இருக்கிறது. என் பிள்ளைக்கு ஒரு திருமணமாகவில்லை. என் மகன் கண்ணீரோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தின் திருமணத்தடை மாறுவதாகும். ஆண்டவரே, எல்லாம் எங்களுக்கு திருப்திகளாக இருக்குது. அனுபவிக்க ஒரு குழந்தை பாக்கிய இல்லை. இயேசுவின் நாமத்தின் குழந்தை பாக்கிய கிடைப்பதாக. ஆண்டவரே, எங்களுக்கு பிள்ளை படிக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்திருக்க, பிள்ளை படிப்பு அனுமானமில்லை. கண்ணீரோடு இருக்கிற என் பிள்ளைக்கு மகளே, கட்டத்தில் பார்த்து கொள்ளப்படும். பிள்ளையை படிப்பதற்கு சேர்த்துக்கொள். கட்டல் பார்த்து கொள்வா. நீ சேர்த்து விட. கொஞ்சம் பேரத்தோடு போ. இயேசுவின் நாமத்தில் நான் உனக்கு சொல்கிறேன். கையில் என்ன இருக்கிறது கொடுத்து பிள்ளையை பிள்ளைக்கு தேவையான படிப்பை நீ கொடு. நான் உனக்கு வழியை திறந்து கொடுப்பேன். கண்ணீரோடு நிற்கிற குடும்பமே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக் கொள்வார்களாக. இயேசுவே, பிள்ளைக்கு இறக்க செய்ய. பிள்ளைகளுக்கு நான் என்ன கொடுப்பேன், எப்படி நடத்தி, எப்படி படிக்க வைப்பேன். கண்கரைக்கு நிற்கிற என் தகப்பன் தாய்மார்களுக்கு திருமணத்துக்கு என்ன செய்வேன், எப்படி நடத்தும். கண்கரைக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை ஆசீர்வாதத்தை கொடு. மற்றவர்கள் பலவீனர்கள் வியாதியை சொல்லி இருக்கிறாங்க. இதனால் எப்படி விடுதலை பெற்றுக்கொள்ள பயப்படாது. இயேசு நாமத்தில் இப்போதே உண்டாகட்டும். ஐயோ, என் வாழ்க்கையில் மந்திரவாத பின்னி சூனியம் என்கிற வேதனையால் பிடிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்காய் காத்திருக்கிற உன்னை தொட முடியாது வேதம் சொல்லி இருக்கு. ஏன் கலங்குகிறாய்? இப்போதே அற்புதம் நடப்பதால் இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். கர்த்தருக்கு இயேசுவின் கர்த்தர் நாம் மட்டுமே விவரித்தோம். ஜெபத்தை கேட்டு பதிலாக நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.